ஸோ டிஜிஸ்டா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமுடைய சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் இதோடைய டீடைல்டு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ஒரு 13 மார்க் இல்லைனா 15 மார்க் கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேபிள் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை வந்து 6 மார்க்கோ இல்லை 7 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ அந்த மாதிரி கேட்குறாங்க, கம்மியான மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது அதே கிராஃபை தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த கிராஃபுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான காலம் நேம் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ட்ரீ உடைய வெர்டிசஸ், ரிமைனிங் வெர்டிசஸ், இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து இப்போ நான் இங்கே எடுத்து எழுதுறேன் அப்படின்னா அந்த வெர்டெக்ஸில் 2 இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்த்து நெக்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டு. ஓகேவா, ஸோ ஒரு வெர்டெக்ஸ் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்து, ரெண்டாவதாக வர்றது டோட்டல் காஸ்ட்டு. இப்போ இந்த கிராஃபில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எஸ், இதுதான் வந்து சோர்ஸ் வெர்டெக்ஸு. ஸோ அதனால் இனிஷியலாக எஸ் ஆஃப் இங்கே வந்து நம்ம 2 வேல்யூ வரும்னு சொன்னோம் இல்லையா, ஒன்று வந்து பார்த்து, இன்னொன்று வந்து டோட்டல் காஸ்ட்டு. ஸோ சோர்ஸுடைய பாத் வந்து எதுவுமே கிடையாது. சோர்ஸ்லேருந்து திருப்பி சோர்ஸுக்கு வரதுக்கு நமக்கு பாத் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் அது வந்து என்னது நில், டோட்டல் காஸ்ட்டு. சோர்ஸ்லேருந்து திருப்பி சோர்ஸுக்கே வர்றதுக்கு காஸ்ட் வந்து என்ன இருக்கும், 0 தான். ஓகேவா, ஸோ எஸ்ஸை தவிர்த்து ரிமைனிங் வெர்டிசஸை நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து எழுதணும். அதாவது இங்கே ட்ரீ வெர்டிசஸ்க்குள்ளே என்ன வெர்டெக்ஸ் நான் எழுதுறனோ அது எல்லாமே வந்து விசிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ரிமைனிங் வெர்டிசஸில் எழுதுறது எல்லாமே அன்விசிட்டட் வெர்டெக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ எஸ் தான் வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் வெர்டெக்ஸ் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏ ஆஃப், பி ஆஃப், சி ஆஃப், டி ஆஃப், இ ஆஃப். ஓகேவா, ஸோ எஸ்ஸை தவிர்த்து ரிமைனிங் வெர்டெக்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பாத் அண்ட் டோட்டல் காஸ்ட் இதை தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம பாத் வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே நான் விசிட் பண்ணுற வெர்டெக்ஸ் வந்து எஸ். அப்போ எஸ்லேருந்து ஏக்கு பார்த்துருக்கா, எஸ்லேருந்து பி, எஸ்லேருந்து சி, எஸ்லேருந்து டி அண்ட் எஸ் டு இ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்னில் எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு பார்ப்போம். எஸ் டு ஏ, எஸ்லேருந்து ஏக்கு பாத் இருக்கான்னு வந்து பார்க்குறோம். ஸோ தர் இஸ் எ பாத். ஸோ அதனால் ஏ உடைய பாத் வந்து என்னது எஸ், டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஸ் டு ஏக்கு என்ன இருக்குது, காஸ்ட்டு 1 இருக்குது. ஏற்கனவே இங்கே வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. ஓகேவா, எஸ்ஸுக்கு வந்து 0. ஸோ 0வையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற அந்த பாத்துக்கான வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 0 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது எஸ்லேருந்து பிக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ் டு பிக்கு பாத் இருக்கான்னு வந்து பார்க்குறோம். ஸோ தர் இஸ் எ பாத் இருக்குது அப்படின்னா எஸ்ஸை வந்து பாத்தாக எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும், டோட்டல் காஸ்ட் வந்து எழுதணும். ஏற்கனவே டோட்டல் காஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. இப்போ இந்த 0 கூட எஸ்லேருந்து பிக்கு என்ன டிஸ்டன்ஸ் வருது, 5 வருது. ஸோ 0 + 5 நமக்கு என்ன கிடைக்குது, 5ன்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ அடுத்தது சிக்கு எடுத்து எழுதுறோம். எஸ்லேருந்து சிக்கு பாத் இருக்கான்னு வந்து பார்க்குறோம். எஸ்லேருந்து சிக்கு டைரக்ட் பாத் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் பாத் வந்து இல்லை. ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. டிஸ்டன்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை தான் எடுத்து எழுதணும், இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். அடுத்தது எஸ்லேருந்து டிக்கு பார்த்துருக்கான்னு பார்க்குறோம். எஸ்லேருந்து டிக்கு டைரக்ட் பாத் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதோடைய பாத் வந்து நில், அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்லேருந்து ஈக்கு பார்த்துருக்கான்னு பார்க்குறோம். எஸ்லேருந்து ஈக்கு டைரக்ட் பாத் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் அதோடைய பாத் வந்து நில், அதுக்கான டிஸ்டன்ஸும் வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக எஸ்லேருந்து ஏபிசிடிஇ அதுக்கான அந்த பாத்தோடைய டீட்டெயில்ஸும் டோட்டல் காஸ்ட்டையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெர்டெக்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த வெர்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னா மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே இந்த ரெண்டாவதாக இருக்கிறது தானே டிஸ்டன்ஸு 1, இதுக்கு வந்து 5, இன்ஃபினிட்டி. அப்போ இதில் வந்து எது நமக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த வெர்டெக்ஸாக வந்து நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ எஸ்லேருந்து ஏக்கான அந்த கிராஃபை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். எஸ்லேருந்து ஏக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏவை தான் வந்து நெக்ஸ்ட் விசிட் பண்ண போகிறேன். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து இங்கே ட்ரீ வெர்டிசஸில் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஆஃப் எஸ், 1. ஓகேவா, ஸோ இப்போ ஏ ஆஃப் எஸ், 1 டோட்டல் காஸ்ட் வந்து இப்போதைக்கு இங்கே வந்து 1 இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ எஸ்ஸையும் ஏவையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் அன்விசிட்டட் வெர்டெக்ஸ் என்னென்ன வரும், பி, அடுத்தது சி, நெக்ஸ்ட்டு டி, அடுத்தது இ. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னது அன்விசிட்டட் வெர்டெக்ஸ். இப்போ நம்ம எதுலேருந்து பார்க்கணும், பார்த்து ஏ தானே நம்ம இப்போ விசிட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏலேருந்து பிக்கு பாத் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏ டு பிக்கு தர் இஸ் எ பாத். ஓகேவா, ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது இல்லையா. ஸோ ஏலேருந்து பிக்கு பாத் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பாத் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன போடணும், ஏ தானே போடணும். ஏ பாத்துடைய டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. ஏற்கனவே இங்கே காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த 1ஐயும்
இந்த 2வையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 2 நமக்கு என்ன கிடைக்குது, 3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஏலேருந்து சிக்கு பாத் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். A to C there is a path. ஸோ அதனால் இங்கே பாத் இன்ஃபர்மேஷன் சிக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன், A கொடுக்குறேன். ஏற்கனவே இங்கே டோட்டல் காஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 1 கூட இப்போ A to Cக்கான பாத் டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 + 2. ஓகேவா? ஸோ 1 + 2 நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏலேருந்து டிக்கு பாத் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏலேருந்து டிக்கு நமக்கு என்ன இருக்குது, பாத் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதோடைய டியோடைய பாத் இன்ஃபர்மேஷன் வந்து என்னது, ஏ. ஏற்கனவே இதுக்கான டோட்டல் காஸ்ட் என்ன இருக்குது, 1. ஸோ இந்த 1 கூட A to Dக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 1. 1 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஏலேருந்து ஈக்கு பாத் வந்து இருக்கா, இல்லை. ஸோ தெர் இஸ் நோ பாத். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 3. ஸோ இதுக்கும் 3, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் டிஸ்டன்ஸாக எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இந்த நோடை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து விசிட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, D of A, 2. D of A, 2. ஸோ இதோடைய இல்லஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ S to A. ஸோ நெக்ஸ்ட்டு ஏலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்கு வந்து போகிறோம். ஓகேவா? அதாவது எஸ்லேருந்து டிக்கு போகணும் அப்படின்னா அதோடைய பாத் வந்து S to A, A to D. ஓகேவா? ஸோ S to A வந்து 1, A to D வந்து நமக்கு என்ன இருக்குது, 1ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த பார்த்ததை இந்த வெர்டெக்ஸ் தானே நம்ம வந்து அடுத்தது விசிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3 வெர்டிசஸில் D of A, 2ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ S, A, D இது 3த்தையும் விசிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் அன்விசிட்டட் நோடு என்னென்ன இருக்குது, B of. ஓகேவா? அடுத்தது சியும் நம்ம விசிட் பண்ணலை, அதனால் C of. D விசிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ E of. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்து பார்க்க போகிறோம், டிலேருந்து B கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ டிலேருந்து பிக்கு பாத் வந்து போகுதா, D to B வந்து பாத் எதுவும் போகலை. ஓகேவா? ஸோ அதனால் ப்ரீவியஸாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ A, 3. ஸோ நெக்ஸ்ட்டு டிலேருந்து சிக்கு பாத் போகுதா, இல்லை. சிலேருந்து தான் டிக்கு வருதே தவிர டிலேருந்து சிக்கு வந்து பாத் வந்து போகலை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து திருப்பி வந்து எழுதிக்கிறோம். C of A, 3. அடுத்தது டிலேருந்து ஈக்கு பாத் போகுதான்னு பார்க்குறோம். ஸோ D to E பாத் வந்து போகுது. ஸோ அதனால் வந்து அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ ஈக்கு பாத் போகிறதால அதோடைய பாத் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன எழுதுறேன், D எழுதுறேன். ஏற்கனவே டோட்டல் காஸ்ட் இதில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த 2ஓட இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 2 + 2 நமக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு இருக்குது, BC ரெண்டுத்துக்குமே வந்து 3, 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ஃபபெட்டில் இதையே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இதை வந்து நம்ம எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, எஸ்லேருந்து ஏ, அடுத்தது ஏலேருந்து பி, ஏலேருந்து பி. ஓகேவா? ஸோ இப்படி தான் இல்லஸ்ட்ரேட் பண்ணுவோம். S to A வந்து டிஸ்டன்ஸ் 1, ஏலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது, 3. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம அன்விசிட்டட் நோட் என்ன இருக்குது, இதில் வந்து பியை தான் நம்ம வந்து அடுத்து விசிட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த பாத் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ B of A, 3. ஸோ இது ரிமைனிங் அன்விசிட்டட் நோட் வந்து என்னென்னது, சியும் ஈயும் மட்டும்தான் இருக்குது. ஸோ C of E of. ஓகேவா? ஸோ இப்போது பியிலேருந்து சிக்கு பாத்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பியிலேருந்து சிக்கு பாத்து இல்லை. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். A, 3. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஈக்கு பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பியிலேருந்து ஈக்கு பார்த்துருக்கா, இல்லை. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ D, 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தில் நமக்கு மினிமம் வந்து என்னது, இதுதான் 3, 4. இதில் மினிமம் வந்து நமக்கு இதுதான். அப்போ அடுத்தது நம்ம விசிட் பண்ணக்கூடியது C of A, 3. இதை தான் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணணும். இதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் வந்து எஸ்லேருந்து A. ஸோ அடுத்தது ஏலேருந்து C. ஓகேவா? S to A வந்து 1, ஏலேருந்து சிக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னது 2. ஓகேவா? இங்கே ப்ரீவியஸ் இதில் ஏலேருந்து பிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2 தப்பாக எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சா. இப்போ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு E மட்டும்தான் அன்விசிட்டட் நோடு. ஸோ அதனால் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், E வந்து விசிட் பண்ணுறேன். E of D, 4. ஸோ ரிமைனிங் அன்விசிட்டட் நோடு ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ nil. ஓகேவா? அப்போ இந்த ஈக்கான இல்லஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்லேருந்து ஏ, ஏலேருந்து சி, சிலேருந்து இ. ஓகேவா? S to A வந்து 1, A to C வந்து 2, C to E is 1. ஓகேவா? அப்போது நமக்கு இந்த மினிமம் டிஸ்டன்ஸை எடுத்து எழுதும்பொழுது
ஸோ இங்கே நான் எழுதி இந்த 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 பேப்பரில் எழுதி காமிக்கிறேன். இப்போ நமக்கு எஸ்ஸிலிருந்து ஏக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இதுக்குள்ளே வருது இல்லைங்களா, இதுதான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகேவா, எஸ்ஸிலிருந்து ஏக்கு போகிறதுக்கான மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 1. எஸ்ஸிலிருந்து பிக்கு போகிறதுக்கான மினிமம் டிஸ்டன்ஸ் இங்கே தானே இருக்குது பி. ஸோ எஸ்ஸிலேருந்து பிக்கு போகிறதுக்கான மினிமம் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. அதுமாதிரி எஸ்ஸிலேருந்து சிக்கு போகிறதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 3. எஸ் டு டி, ஸோ இதுக்கு வந்து நமக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது, 2. எஸ் டு இ, நெக்ஸ்ட்டு எஸ் டு இ, ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கே இல்லஸ்ட்ரேஷன் பண்ணீங்கல்ல, எழுதுனீங்கல்ல, ஸோ இதை நீங்கள் இந்த வெயிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணாலுமே உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். எஸ்லேருந்து ஏனா 1 தான். அதுமாதிரி எஸ்லேருந்து பிக்கு வந்து நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது, எஸ்லேருந்து பி வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. எஸ் டு ஏ, ஏ டு பி, 1 + 2 வந்து 3 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது எஸ்லேருந்து சிக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். எஸ் டு ஏ, ஏ டு சி, ஸோ 1ம் 2ம் வந்து நமக்கு 3 வந்து கிடைக்கும் எஸ் டு சி. நெக்ஸ்ட் எஸ் டு டி வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா 1 + 1 நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ் டு இ வந்து எழுதணும் இல்லையா, லாஸ்ட் ஒன். ஸோ எஸ் டு ஏ, ஏ டு சி, சி டு இ, இதோடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஸோ ஃபைனலாக வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த எல்லாத்தையுமே வரைஞ்சி முடிச்சுட்டு இதை வந்து ஆன்சராக எடுத்து ஃபைனலாக வந்து எழுதணும். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளமை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து புரியும். இதில் என்ன மெயினாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பாத் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதும்போது இந்த பக்கம் இருக்கிற அந்த காஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து ஆட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து எழுதணும். அதை மட்டும் நம்ம மறக்காமல் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகேவா, ஸோ டேபிள் மெத்தடுக்கு ஒரு 3 to 4 பேஜஸ் வந்து எடுத்துக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா ஒரே பேஜே போதும். ஸோ ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷினோ இல்லை 6 மார்க் கொஷினாவோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூமா.